அரபுலக நாடுகள் அமெரிக்காவால் இனி தங்களை பாதுகாக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்திருப்பதனாலேயே ஈரானுடனான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா மேற்கொள்ள வேண்டும் என்பதை தீவிரமாக வலியுறுத்தி இருப்பதாக தற்போது வெளியான செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவையும் மேற்குலக நாடுகளையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஒபெக் பிளஸ் நாடுகளின் அதிரடியான முடிவு இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் தங்களுடைய உட்கட்டுமானங்கள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த தாக்குதல்களில் இருந்து எம்மை அமெரிக்காவால் பாதுகாக்க முடியாது. இதனால் ஒட்டுமொத்த நாடுகளும் ஒரு இராணுவ வழிமுறை ஊடாக அல்லது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஊடாக அமெரிக்காவால் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது என்றும் மத்திய கிழக்கு நாடுகளை பாதுகாக்க முடியாது என்றும் வலியுறுத்தி இருப்பதுடன் சவுதி அரேபியா முதல் ஓமான் வரை ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதனால் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தலாம் என்ற முடிவில் இருப்பதை ட்ரம்புக்கு தெளிவுபடுத்தியதன் பின்னரே ட்ரம்ப் திடீரென ஈரான் தாக்குதலில் இருந்து பின்வாங்கி இருக்கின்றார் என்ற செய்திகளை தற்போது பலரும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சவுதி அரேபியா நேரடியாகவே அமெரிக்க தளங்கள் எங்களுடைய மண்ணில் இருந்த போதும் கூட அமெரிக்க தளங்களின் மூலம் ஈரான் தாக்குதலில் இருந்து மட்டுமல்ல, கவுதிப்படை நடத்திய தாக்குதலில் இருந்து கூட எங்களுடைய உட்கட்டுமானங்களை பாதுகாக்க முடியவில்லை. எனவே ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதுதான் சிறந்த வழி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏனெனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் என்னிடம் வந்து கேட்டார்கள், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம், கார்முஸில் தடையற்ற போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கின்றோம் என்றெல்லாம் கூறிய சூழ்நிலையில் அரபுலக நாடுகளினுடைய ஊடகங்கள் செய்திகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பொய்யை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். அடுத்து எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பியிருக்கும் அரபுலக நாடுகளுக்கு இந்த போர் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருப்பதால் பல அரபுலக நாடுகளினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் அதை சீர் செய்வதற்காக தனியே கடல் வழி கப்பல் போக்குவரத்தை நம்பி இருக்காமல் தரை வழியாக எண்ணெய் தடங்களை அமைப்பது குறித்த நடவடிக்கைகளிலும் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும், கார்முஸ் நீரிணைக்கு மாற்றாக நிலப்பரப்பு வழியாக லேண்ட் ரூட் பைப்லைன்கள் மூலம் எண்ணெய் விநியோகம் செய்ய துருக்கி, ஈராக், சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இவ்வாறு ஒரு தரை வழி ஊடாக எண்ணெயை கொண்டு செல்வதற்கான பைப்லைன் அமைக்கப்பட்டால் துருக்கி ஒரு மிகப்பெரிய ஆயில் செல்லக்கூடிய ஒரு மைய பகுதியாக மாறுவதோடு அதிகமான பொருளாதார பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. துருக்கி எப்போதுமே எந்த பக்கத்திலும் சாராமல் எல்லாருக்கும் ஏற்றது போல் பேசி யாருக்கும் விசுவாசம் இல்லாமல் இறுதியில் தங்களுடைய நலன்களை சாதித்துக் கொள்வதுதான் எர்டோகனுடைய ஸ்டைலாக இருக்கின்றது. எனவே ஈரானுக்கு ஆதரவு போலவும் பேசுவார், அமெரிக்காவுக்கு ஆதரவு போலவும் பேசுவார். ஸ்டேலை நாங்கள் நாளையே போர்க்குற்றவாளிகளை தூக்கிலேற்றப் போகின்றோம் என்றுவார். ஆனால் மறுபுறத்தில் ஸ்டேலுக்கு தேவையான அத்தனை எரிவாயுக்களும் துருக்கியிலிருந்து செல்லும். எனவே துருக்கி இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் கூட உலகமுக்கு கேடு கட்டாலும், ஈரானுக்கு கேடு கட்டாலும், அரபுலக நாடுகளுக்கு கேடு கட்டாலும் பரவாயில்லை, இந்த லேண்ட் ரூட் பைப்லைனை கொண்டிருவதன் ஊடாக தங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்திய நடவடிக்கைகளில் தீவிரமாக களமிறங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. துருக்கி, சவுதி அரேபியா, ஈராக் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றன. ட்ரம்பினுடைய இந்த போர் தற்போது அரபுலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தவும், சந்தையை சீரமைக்கவும் ஒபெக் பிளஸ் அமைப்பில் உள்ள நாடுகள் அனைத்தும் தங்களின் எண்ணெய் உற்பத்தியை பாரிய அளவில் அதிகரிக்க முடிவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் எண்ணெய் விலை மிக கடுமையாக அதிகரித்தால் எண்ணெயினுடைய நுகர்வு குறைந்துவிடும். மக்கள் எண்ணெயை வாங்கி பயன்படுத்துவதற்கு பின்னடிப்பார்கள். இதன் காரணமாக எண்ணெய் விற்பனையை மட்டும் நம்பி இருக்கும் நாடுகள் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும். இந்த காரணங்களினால் தற்பொழுது இந்த முக்கியமான ஒபெக் பிளஸில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் மிக வேகமாக புதிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கும் செயற்பாடுகளில் இறங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது. எனவே உலகம் போர், பொருளாதார சிக்கல்கள் ஒருபுறம் இருக்க, சில நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை இந்த போரை பயன்படுத்தி எப்படியாவது மேம்படுத்துவது குறித்து மிக கச்சிதமான காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கின்றார்கள்.
அது தொடர்பான விடயங்களை அடுத்த காணொளியில் விரிவாக பேசுவோம். ஈரான் மீதான தாக்குதலை ட்ரம்ப் ஒத்திவைத்ததன் பின்னணியில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளிலேயே அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக செயற்படக்கூடிய நாடுகள் இந்த குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன். இதனால் தான் இந்த நாடுகளின் தளங்களை ஈரான் குறிவைத்து இடைவிடாமல் தாக்கினார்கள். தற்போது ஒரு அமெரிக்க ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நியூயார்க் டைம்ஸ், குவைத்தில் மிக மிக ரகசியமாக அமைக்கப்பட்டு வந்து குவைத்தில் செயற்பட்டு வந்த அமெரிக்க உளவுறான CIA-யின் தளத்தை ஈரான் துல்லியமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுடாக இருந்த இடம் தெரியாமல் நிர்மூலமாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நியூயார்க் டைம்ஸ் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் CIA மிக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் ஈரானுடைய நடவடிக்கைகள், ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட CIA-யினுடைய தளத்தை மிக துல்லியமாக ஏவுகணை மூலம் தாக்கி அளித்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிகாரிகளுக்கே பலருக்கு தெரியாமல் ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட இந்த இடத்தை ஈரான் எப்படி கண்டுபிடித்தார்கள், எவ்வாறு துல்லியமாக தாக்கினார்கள் என்ற குழப்பம் இன்னமும் பென்டகனில் நீடிப்பதாக பென்டகனில் இருந்து வரக்கூடிய செய்திகளே தெரிவித்துள்ளமையும் இங்கே மிக முக்கியமாக ஈரானின் உளவுத்துறை மேம்பாடு குறித்த செய்திகளை பரவலாக காண்பித்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கு இந்த தாக்குதல் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் CIA தளத்தில் பணியாற்றி வந்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு என்ன நடந்தது என்பது அமெரிக்கர்களுக்கே மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுக்கு உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்று கூறப்படக்கூடிய மிக முக்கியமான மொசாட்டினுடைய உளவாளிகள் 2 பேர் மீதான விசாரணை ஈரான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அவர்கள் மீதான குற்றங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்கள் முன்பாகவே சியோனிஸ்டுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஈரானின் ரகசியங்களை திருடிச் செல்லக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை காண்பிப்பதைப் போல அவர்களுக்கு பகிரங்கமாக பொதுவெளியில் ஈரான் தூக்கு தண்டனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். 2 மொசாட் உளவாளிகள் ஈரானில் தோக்கில் தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன. உக்ரைன் ரஷ்யா போரில் மீண்டும் வடகொரியாவின் ஈடுபாடு அதிகரித்திருப்பதாகவும் அண்மைய சில நாட்களாக உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கான ஏவுகணைகள் பலவும் வடகொரிய தயாரிப்புகள் என்றும் வடகொரியாவிலிருந்து இவை ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டு ரஷ்யாவினால் உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டது என்ற செய்தி மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் வடகொரியா ரஷ்யா இடையிலான கூட்டாண்மை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ரஷ்ய தாக்குதலுக்கு வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் களத்துக்கு வந்துள்ள செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் H5N1 என்று சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் நோய் மிக வேகமாக பரவக்கூடும் என்று அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் கால்நடை பண்ணையாளர்கள், பறவைகளை வளர்ப்பவர்கள் தெற்கு ஆஸ்திரேலியான் அடிலைட் கடற்கரை பகுதிக்கு அருகில் 50க்கு மேற்பட்ட கடற்பறவைகள் திடீரென உயிரிழந்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவும் ஆபத்து இருப்பதாக கால்நடை பண்ணையாளர்கள், கோழி பண்ணையாளர்கள் மிகுந்த உசார் நிலையில் இருக்குமாறு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் எபோலா வைரஸினுடைய தாக்கமும் ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வருவதால் எபோலா வைரஸ் குறித்து அந்த நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்திகளை உலக சுகாதார ஸ்தாபனம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக மத்திய மலைநாட்டு பகுதிகளில் மிக கடுமையான மழைப்பொழிவு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மழைப்பொழிவு காரணமாக பல மாவட்டங்களுக்கு, பாடசாலைகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் ஏற்கனவே இந்த டிட்வா புயலினால் இலங்கை சற்று மேலே மறுசீரமைக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் மீண்டும் மழை, வெள்ளம், மண் சரிவு ஆபத்து மத்திய மலையக பகுதிகளில் ஏற்பட்டுள்ளமை இலங்கை அரசுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. கண்டி, நுவரெலியா உட்பட பல மாவட்டங்களின் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பல மாவட்டங்களின் மக்களுக்கு அங்கே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.